உலகமெங்கும் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த பதிவில் வாரந்தோறும் ஜோதிட அனுபவங்கள் அப்படிங்கிற என்னுடைய 40 வருட கால ஜோதிட அனுபவங்களை இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் போன வாரம் ஒரு பதிவு கொடுத்தேன். இந்த வாரம் இதே ஜோதிட அனுபவங்களில் 2வது பதிவாக உங்களுக்கு வருது. அது என்ன ஜோதிட அனுபவங்கள்? ஏன்னா வாழ்க்கையில் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். நம்ம என்னதான் புஸ்தகம் படித்தாலும் யார் தான் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம அனுபவத்தில் ஒவ்வொரு ஜாதகங்களை பார்த்து அதில் இருக்கிற உண்மைகளை நம்ம வெளிக்கொண்டு வந்து பேசும்போது தான் அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு, என்னுடைய 40 வருட கால அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்கும்போது அவர்களுக்கு ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு உற்சாகமான ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்னுடைய அனுபவங்களில் 3 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகளுடைய ஜாதகங்களை பார்த்துருக்குறோம். அதுக்கு முன்பாக இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆதித்ய குருஜி அவர்களுக்கு சில கேள்விகளை இந்த இடத்தில் முன்வைக்கிறேன். அதாவது எதுக்காக இதை வைக்கிறேன்னா, அவர் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு விழாவில் ஃபங்க்ஷனில் நட்சத்திரங்களில் பலன் இல்லை, நட்சத்திரங்கள் தேவையில்லை, பஞ்சாங்கங்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான வார்த்தைகளை அவர் சொல்லிட்டார். ஏன்னா அவர் அந்த இடத்துலேருந்து அதை சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி அவர் சொன்னதுனால அதுக்கு உடனடியாக நான் தான் எதிர்ப்பு குரல், கண்டன குரல் தெரிவித்து இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் பதிவாக போட்டேன். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் நடந்துட்டுருக்கிற இந்த சின்ன சின்ன பனிமூட்டமான அவருடைய கருத்தியல், என்னுடைய கருத்தியல் நீங்கள் எல்லோரும் கவனிச்சுட்டு வருவீங்க. இதில் நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி, அந்த மிகச்சிறந்த ஜோதிடர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நான் அன்பு நண்பர், அவர்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, நட்சத்திரங்களில் பலன் இல்லை, நட்சத்திரங்கள் தேவையில்லைன்றீங்க. திருமண பொருத்தம் குறிக்கும்போது எதன் அடிப்படையில் நீங்கள் திருமண பொருத்தம் குறிப்பீர்கள்? நட்சத்திரம் தான் நீங்கள் பேசக்கூடாது. நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நட்சத்திரத்தை பற்றி பேசாமல் எதன் அடிப்படையில் திருமண பொருத்தம் குறிப்பீர்கள்? பஞ்சாங்கம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆக பஞ்சாங்கத்தில் எந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் திருமண பொருத்தம் குறிப்பீர்கள்? மற்ற எல்லா விதமான நல்ல காரியங்கள், பொண்ணு பார்க்க போகிறது வர்றது, மாப்பிள்ளை வீடு போகிறது வர்றது, மண்டபத்துக்கு போகிறது வர்றது, அங்கே செய்கிற சீர்முறைகள் செய்கிறது, அந்த சீர்முறைகளுக்கெல்லாம் மனச்சீர் செய்கிறது, உருமால் கட்டு சீர் செய்கிறது, வரவேற்பு, இந்த மாதிரி எல்லா வித விஷயங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் பார்க்குறாங்க இல்லையா? இன்றைக்கி எல்லாருமே நல்ல நேரம் பார்க்குறாங்க. அந்த நல்ல நேரம் பார்த்து தான் செய்கிறாங்க. நீங்கள் தான் பஞ்சாங்கம் தேவையில்லைன்றீங்க. அப்போ எப்படிப்பட்ட நல்ல நேரம், எந்த இடத்துலேருந்து பார்ப்பீங்க, எப்படி பார்ப்பீங்க, எப்படி குறித்து கொடுப்பீங்க? அடுத்தது திருமணத்துக்கு தான் ஒரு நாள் கேட்டுட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். அடுத்த கேள்வி, கோவில் கும்பாபிஷேகங்கள் குறிப்பது எந்த நட்சத்திரத்தில், எந்த நல்ல நேரத்தில் நீங்கள் குறிப்பீங்க? ஏன்னா நீங்கள் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பஞ்சாங்கம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது எப்படி குறிப்பீங்க? அதாவது கோயில் கும்பாபிஷேகங்கள் எதன் அடிப்படையில் குறிப்பீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். அப்போ நீங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோதிடர் இந்த ஒரு கருத்தை முன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குண்டான பதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. நான் கேள்விகள் கேட்குறேன். என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்ததுனால, விவரமாக படித்து வந்து தான் நாங்கள் ஜோசியம் பார்க்குறோம். வெயிட்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கணிச்சிட்டு வரேன், பேசி முடிச்சிடறேன். அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போது நீங்கள் பஞ்சாங்கம் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்ட்டீங்க. அடுத்தது ஒரு புஷ்பவதி, ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகுது, பெரிய மனுஷி புஷ்பவதியாக இருக்குது. அதுக்கு எப்படி நல்ல நேரம் வைக்கிறது? அதுக்கு எந்த நட்சத்திரம் என்ன ஏதுன்னு பலன் சொல்லணும் இல்லை? எப்படி பலன் சொல்கிறது? இல்லை அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நட்சத்திரத்தான் பலன் இல்லைன்றீங்க. அது எப்படி சொல்லுவீங்க? நேரமும் இல்லை, நீங்கள் தான் நேரமும் பஞ்சாங்கமும் தேவையில்லை, நட்சத்திரமும் தேவையில்லைங்க. அப்புறம் அதுக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க? அடுத்தது ஒரு வளைகாப்புக்கு நாள் எப்படி குறிப்பீங்க? எந்த நேரம் பார்த்து குறிப்பீங்க, எந்த நட்சத்திரம் பார்த்து குறிப்பீங்க? வெயிட்டாக பாருங்கள். இப்போது ஒரு கல்யாணத்துக்கு பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் திருமண பொருத்தம் குறிப்பீங்களா? இல்லை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பரணி, பூரம், பூராடத்தில் குறிப்பீங்களா? இல்லை திருவாரூரில் குறிப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன வேலை? ரைட்டாக பாருங்கள். நட்சத்திரங்களை பலன் இல்லை அப்படின்னா மொத்தம் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்கு என்ன வேலை? இந்த ஒரு சுபகாரியங்கள் குறிக்கிறது, இல்லை ஒரு அசுப காரியமாகட்டும்,
உதாரணமாக ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவர் அதுக்கு எப்படி குறிப்பீங்க? சிராத்த திதி, தனிஷ்டா பஞ்சமி எப்படி பார்ப்பீங்க? எதனுடைய அடிப்படையில் நீங்கள் நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆதித்ய குருஜி சார். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு சிராத்த திதி, தனிஷ்டா பஞ்சமி எப்படி பார்ப்பீங்க? எதனுடைய அடிப்படையில் பார்ப்பீங்க? பஞ்சாங்கம் இல்லைன்றீங்க, அப்போ திதி பார்க்க மாட்டீங்க, நட்சத்திரமும் பார்க்க மாட்டீங்க, அப்புறம் எதனுடைய அடிப்படையில் அதை பார்ப்பீங்க? அப்போ அதெல்லாம் வந்து தவறுங்கிறீங்க. நீங்கள் ரைட்டாக பாருங்க, தவறுங்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரியல, தவறுன்னு சொல்கிறீங்களா? அப்படி பார்க்கக்கூடாதா உங்கள் ஜோதிட முறையில்? உங்கள் ஜோதிட முறை அப்படி இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக திதி, யோகம், கரணம், கிழமை, ஆக மொத்தம் பஞ்சாங்கம்னா 5 அங்கங்கள் கொண்டது தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பஞ்சாங்கம் தேவையில்லைன்றீங்க, நட்சத்திரங்கள் வந்து தேவையில்லைன்றீங்க. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் செய்வது அப்படிங்கிறது அது எந்த வகையில் ஒரு ஜோதிடமாகும்? அது எப்படிப்பட்ட ஒரு ஜோதிடமாக இருக்கும்? பொதுமக்களுக்கும் நான் இந்த அவருக்கு கேட்ட கேள்வியை பொதுமக்களுக்கும் நான் இதை வைக்கிறேன். பொதுமக்களுக்கும் இந்த கேள்வியை வைக்கிறேன். இன்னும் அவர்கிட்ட ஜோதிடம் படிக்கிறவங்ககிட்டையும் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னா எல்லா விதமான நல்ல காரியம் கெட்ட காரியங்களுக்கு எதை பார்த்து எதை வைத்து நீங்கள் குறிப்பீர்கள்? இப்போ நட்சத்திரங்களில் நான் என்ன சொல்கிறேன், நட்சத்திரங்களில் 100% பலன் உண்டுன்னு சொல்கிறேன். நட்சத்திரங்களே இந்த ஜாதகரை வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்கிறேன். பழைய முன்னோர்கள் எழுதி வச்ச நூல்களை எல்லாம் நீங்கள் வந்து முட்டாள்கள் எழுதி வச்சது அப்படின்னு முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் நல்லா உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசிட்டு முன்னோர்களே முட்டாள்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா எல்லோரும் கிளம்புவோம், நீங்களும் கிளம்பிடுவீங்க. இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் அடுத்த வர்றவங்க எல்லாருமே அதையும் அப்படி தானே சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை விட்டு செல்லணும், நல்ல விஷயங்களை நம்ம கற்றுவந்த விஷயங்களை விட்டு செல்லணும். என்னுடைய 40 வருட கால அனுபவத்தை இப்போ வாரந்தோறும் அனுபவ பதிவாக நான் கண்டிப்பாக பதிவு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த கண்டிப்பாக அனுபவ பதிவாக பதிவு பண்ணுறதுன்னா மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும். இப்போ இன்னைக்கு நான் போடுறது ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகளை பற்றினது. அதுவும் அவங்களுக்கெல்லாம் வயசு கிட்டத்தட்ட 30க்கு மேலே ஆயிடுச்சு, கல்யாணமெல்லாம் முடிஞ்சு அவங்களாம் நல்லா இருக்காங்க. அதை பற்றி தான் அவங்க பேச போகிறேன் இன்றைக்கி. ரைட்டாக பாருங்கள். ஆக மொத்தத்தில் நான் உங்களுக்கு வச்ச கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நல்லா சொல்லி கொடுத்துட்டு போக முடியும். அந்த வகையில் உங்களிடம் நான் வைத்த கேள்விகள் எல்லாமே நட்சத்திரத்தில் பலன் இல்லை என்றாலும், நட்சத்திரங்கள் இல்லை என்றாலும், பஞ்சாங்கம் தேவையில்லை என்றாலும், நீங்கள் எதை வைத்து எந்த விஷயத்தை வைத்து நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் குறிப்பீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் எதனால் உங்களுடைய ஜோதிடத்தை நான் ஒரு எலும்பில்லாத ஜோதிடம்னே சொல்கிறேன், அதாவது தவளை ஜோதிடம்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் நான் பாட்டுக்கு தவளை ஜோதிடம்னு சொல்லியிருக்கேன். ஏன் தவளை ஜோதிடம்னு சொல்கிறேன்? ஒரு ஜோதிடம்னா ஒரு ஜோதிடரானவன் அனைத்து விஷயங்களையும், ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்தவனாக அதை சரியாக முறையாக செயல்படுத்துவனாக இருக்க வேண்டும். இப்போது உங்கள் ஜோதிட முறையில் லக்கணம் கணிக்க தேவையில்லை, அப்புறம் ராசி கணிக்க தேவையில்லை, கிரகங்கள் கணிக்க தேவையில்லை, கிரகஸ்புடம் கணிக்க தேவையில்லை, பாவஸ்புடங்கள் கணிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ எதுவுமே தேவையில்லாமல், எதுவுமே இல்லாமல், திரிசூன்யம் இல்லை, எதுவும் இல்லை, மொத்தத்தில் அது வெறும் கிரக பார்வையை மட்டும் வச்சுக்கிட்டு லக்கணத்தை, அப்புறம் அடுத்ததை முக்கியமாக சொல்லணும், லக்கணத்தை 2 மணி நேரம் இருந்த லக்கணத்தை இந்த லக்கணம் இல்லை அந்த லக்கணம் இல்லைன்னு மாற்றுறீங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட லைவில் பலன் கேட்குறாரு. லைவில் பலன் கேட்கும்போது நீங்கள் பலன்கள் தப்பாக போச்சுன்னா உடனே என்ன சொல்கிறீங்க? உங்கள் லக்கணம் தவறு, நீங்கள் கன்னி லக்கணத்தில் பிறக்கல சிம்ம லக்கணம்ங்கிறீங்க, இல்லை சிம்ம லக்கணத்தை பிறக்கல நீங்கள் கடக லக்கணம்ங்கிறீங்க. 2 மணி நேரம் லக்கணத்தையே மாற்றுறீங்க. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் 1980க்கு பிறகு ரொம்ப ரொம்ப துல்லியமாக எல்லாருமே மணி பார்த்து தான், ரொம்ப மணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது மருத்துவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, புரிஞ்சுக்குங்க. மருத்துவர்கள் ரொம்ப தெய்வத்துக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தையே நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க. மருத்துவர் கொடுக்குற நேரம், நீங்கள் குழந்தை பிறந்த நேரம், மருத்துவர் கொடுத்த நேரம் தவறு, நீங்கள் இந்த லக்கணம் இல்லை அடுத்த இந்த லக்கணம் அப்படின்னு சொல்லி லக்கணத்தையே மாற்றுறீங்க. உங்களுடைய லைவ் வீடியோ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பாக பலன் சொல்லிட்டு இருந்தீங்க. உடனே அவர் இது இல்லை இதில் நீங்கள் சொல்கிற பலன்கள்லாம் அவர் எதிர்மறையாக இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் இந்த லக்கணம் இல்லை நீங்கள் அந்த லக்கணம், அதாவது அவர் துலா லக்கணம் இல்லை நீங்கள் கன்னி லக்கணம்,
அதனால் கன்னி லக்னமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ரைட்டாக பாருங்கள், இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மருத்துவர்களை நேரம் குறித்து, குழந்தை பிறந்த நேரத்தை குறித்து கொடுக்கும் மருத்துவர்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது தவறு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் மருத்துவர் குறித்த நேரம் தவறுங்கிறீங்க? அப்போ குழந்தை பிறந்த நேரம் எது சரியான நேரம்? எங்களுக்கு தெரியும் எது சரியான நேரம்னு. நீங்கள் சொல்லுங்கள், எது பிறந்த நேரம் சரியான நேரம்? ஒரு குழந்தை பிறந்த நேரம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்த நேரம் என்பது தாய்க்கும் குழந்தைக்குமான தொப்புள் கொடி அறுக்கப்படும் நேரமே குழந்தை பிறந்த நேரம், வெட்டப்படும் நேரம். அதுதான். ஏன்னா தாய் அது வரைக்கும் தாயோடு இருந்த அந்த குழந்தை அந்த தொப்புள் கொடி வெட்டினதுக்கப்புறம் தான் சுயமாக தனியாக செயல்பட துவங்குகிறது. அதனால் தொப்புள் கொடி வெட்டி நேரமே மிகச்சரியான நேரம்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த தொப்புள் கொடி நெட்டும் நேரத்தை தான் நாங்கள் ரொம்ப துல்லியமாகவும் கணிக்கிறோம். ரைட்டாக பாருங்கள், உங்களுக்கு நான் வச்சது நீங்கள் டக்குன்னு லக்கணத்தை மாற்றுறீங்களே, எதனுடைய அடிப்படையில் லக்கணத்தை மாற்றுறீங்க? ரைட்டாக பாருங்கள், மருத்துவர் குறித்து கொடுத்துருக்காரு. மருத்துவர் குறித்து கொடுத்ததை விட அதுலேருந்து 2 மணி நேரம் மாற்றுறீங்க அப்படின்னா எப்படி மாற்றுறீங்க? இது கேள்வியாக வைக்கிறேன். மீதி அதை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் நீங்கள் குறிச்சிருக்கிற அந்த லக்கணத்தை பற்றியும் நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா சார்? சரி, ரைட்டு. இப்போ நம்ம இந்த 3 குழந்தைகளுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம். இங்கே கோயம்புத்தூரில் பிறந்த குழந்தை, அவங்க அப்பா அம்மா பேர் வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய இடமா இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா பேர் எடுத்துட்டேன். பட் ஆனால் அவங்ககிட்ட அனுமதியோடு தான் அதை வெளியிடுறேன். அவங்க அனுமதியோடு தான் வெளியிடுறேன். இப்போ பாருங்கள், நவீன் சந்தர்னு முதல் குழந்தைக்கு பேர். 19/7/1994 கரெக்டாக பாருங்கள், 10:44 காலம் வரை கோயம்புத்தூரில் பிறந்த குழந்தை. இப்போது அந்த குழந்தைக்கு அவருக்கு வயசு வந்து 30 வருஷம் 10 மாதம் 25 நாள் ஆச்சு. இப்போது இந்த குழந்தை முதல் குழந்தை. 2வதாக பிறந்தது ஒரு பெண் குழந்தை. 3வதாக பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. மொத்தம் 3 குழந்தைகள். இந்த 3 குழந்தைகள் ஜாதகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது விசேஷமான விஷயங்கள் அது என்னன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், இந்த குழந்தை வந்து வளவரை துவாசிதியில் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் கன்னி லக்னத்தில் சுபரவ யோகம் பவகரணத்தில் பிறந்த குழந்தை தான். இப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள், இந்த ராசி கட்டத்தை பாருங்கள், கன்னிகா லக்னம். ஏன்னா இந்த 3 குழந்தைகளுமே கன்னிகா லக்னம் தான். இந்த 3 குழந்தைகள், இந்த முதல் குழந்தை அதுவும் கன்னிகா லக்னம் தான். லக்னத்துக்கு 2ஆம் இடம் குரு, ராகு, மாந்தி, இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சந்திரன் நீசமாக இருக்கார் 3ஆம் இடத்துல அப்படிங்கிறது. அப்புறம் 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தில் சனி ஆட்சி வக்ரம், அஷ்டமத்தில் கேது, பாக்கியத்தில் செவ்வா, ஜீவனகர்ம தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெறார், லக்னாதிபதி ஆட்சி பெறார். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன், 12ஆம் இடம் மோட்சவரைய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இப்போ இந்த கிரக நிலைகள் வந்து இந்த பக்கம் நவாம்சம் நான் காட்டாமல் இருந்தேன். இப்போ நவாம்சத்தை நான் காட்டியாகணும். ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து இந்த ஆதித்ய குருஜி சார் வந்து நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவாம்சத்தை பற்றி பேசுறதுனால இப்போ மறுபடியும் நவாம்சத்தை பற்றி கொஞ்சம் பேசுறதுனால இப்போ அந்த நவாம்சத்தையும் நான் காமிக்கிறேன். 2 பக்கம் நவாம்சம் பாருங்கள். இப்போது இந்த நவாம்சம் முதல் குழந்தைக்கு பிறந்த நவாம்சம் பார்த்தீங்கன்னா மீனம் தான் லக்கணம். அதாவது நவாம்ச லக்கணம் மீனம். அப்புறம் அங்கே கிரகங்கள் எல்லாம் இது எல்லா பக்கம் 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதில் சனி, மீனத்தில் சனி, நவாம்சத்தில் மீனத்தில் சனி. அடுத்தது பார்த்திங்கன்னா மேசத்தில் மாந்தி, மிதுனத்தில் செவ்வாய் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கரன். இந்த 2 பேரும் வர்க்கோத்தம பலம் பெறாங்க. சூரியனும் சுக்கரனும் வர்க்கோத்தமம், அதாவது ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. அடுத்தது இந்த ஜாதகத்தில் சந்திரன் வர்க்கோத்தமம், அதாவது நீச நிலையில் வர்க்கோத்தமம் தான். அடுத்தது கேது பாருங்கள் தனுசில், புதன் குரு பாருங்கள் கரெக்டாக மகரத்தில் இருக்காங்க, குரு வந்து நீச பலத்தில் இருக்காங்க. அதாவது இது பொதுவாக சொல்லிட்டேன். இப்போ எதுக்காகனா அந்த 3 குழந்தைகளுக்கு நான் டிஃப்ரெண்ட் காமிக்கணும் உங்களுக்கு. இப்போது இது முதல் குழந்தைகளுடைய கிரகநிலை பார்த்தீங்க. அடுத்தது 2வது குழந்தை நந்தினி தேவி, 2வதாக பிறந்த ஒரு பெண் குழந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மாதிரி தான் டேட்டு வருஷம் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரு துளி அச்சு மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா டைமிங் மட்டும் பாருங்கள். இந்த குழந்தை 10:45 பிறந்த குழந்தை. அதாவது முதல் குழந்தை பிறந்தது 10:44, 2வது குழந்தை பிறந்தது 10:45. சிசேரியனில் பிறந்த குழந்தைங்க தான். போயிட்டா பாருங்க, கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் 10:45 பிறந்த குழந்தை. இந்த 10:45 பிறந்ததுக்கு அதே அனுச நட்சத்திரம் எல்லாமே ஒன்று தான், சேம். இப்போ லக்கணம் பாருங்கள், அதே கன்னிகா லக்கணம். இந்த கிரகநிலைகள் பாருங்கள், இந்த கிரகநிலைகள் எல்லாமே முதல் குழந்தைக்கு நீங்கள் என்ன கிரகநிலைகள் பார்த்தீங்களோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ
அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்குது. நவாம்சம் பாருங்க, அதே போல மீன லக்னம் தான், நவாம்சம் மீனம் தான் இருக்குது. அதே போல அந்த கிரகநிலையில் முதல் குழந்தையுடைய ஜாதத்தில் என்னென்னலாம் இருந்ததோ அதே ரெண்டாவது குழந்தையுடைய ஜாதத்திலையும் சேம் அதே போல இருக்கு. அடுத்ததா இன்னொன்று நீங்க பார்க்கணும், அதாவது மூன்றாவது குழந்தை நரேஷ்குமார் அனுச நட்சத்திரம் பிறந்ததுனால நாவரிசையில் தான் எல்லாருக்குமே பேர் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க பாருங்க, நரேஷ்குமாருக்கும் அதே டேட் ஆஃப் பர்த் தான், ஆனால் அவர் பிறந்தது 10:46. ஒவ்வொரு நிமிடம் இடைவெளி, முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் மூன்றாவது குழந்தைக்கும் ஒவ்வொரு நிமிடம் இடைவெளி. இது டாக்டர் குறிச்சு கொடுத்தது, அதை அப்படியே தான் நம்ம போட்டிருக்கோம். இது 10:46 கரெக்டாக அதே பிறந்த நேரம் போட்டிருக்கோம். அதே தான் நட்சத்திரம், ராசி, லக்கணம் எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்களேன், இதில் அதே லக்கணம் தான். மூணாவது குழந்தையுடைய ஜாதகத்தில் ஒரு நிமிடம், மூணாவது குழந்தையுடைய ஜாதகத்துலேயும் அதே கன்னிகா லக்கணம் தான். இங்கே பாருங்க, குரு, ராகு, சந்திரன் எல்லாமே எல்லாத்துக்கும் முதல் குழந்தைக்கு என்ன சொல்லணும், அதே தான் ராசி நிலையில் ஒரு துளி மாறாமல் மூன்றாவது குழந்தைக்கு இருக்குது. அதே பாருங்க, அடுத்ததா நவாம்சம் பாருங்க, அதே மாதிரி நவாம்ச லக்கணம் 3 பேருக்கு ஒன்று தான், மீன லக்கணம் தான் நவாம்ச லக்கணம். கிரக நிலைகள் எல்லாம் பாருங்க 2 பேருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னா, எல்லா ஜாதகத்துக்கும் 3 குழந்தைகளுடைய ஜாதகத்துக்கும் கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதில் கிரக பார்வை அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு, துலாத்துக்காரு. துலாத்திலிருந்து குரு ராகுவோட சேர்ந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, ஏன்னா குரு ஒரு விஷயத்தை வளர்க்கிற கிரகம். எந்த ஒரு விஷயம் அவர் பார்த்தாலும் அது மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் குரு. அதாவது அதுவும் குரு ராகு சேர்ந்ததுன்னா இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. சில பேர் குரு ராகு சேர்ந்துன்னா குருச்சண்டால ராஜயோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ அதெல்லாம் பற்றி பேச வரல. வேதிக் அஸ்ட்ராலஜியும் சரி, கேபி அஸ்ட்ராலஜியும் சரி, நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவை பலன், துல்லியமான பலன் தேவை. அந்த துல்லியமான பலனை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ பாருங்க, குரு என்ன பண்ணுறாரு, இங்கிருந்து இந்த வீட்டிலேருந்து எத்தனாவது வீட்டை பார்க்குறாரு, 5வது வீடு, அதாவது லக்கணத்துக்கு 6வது வீடு, லக்கணத்துக்கு 6வது வீடான சத்ரு ருணரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கடுத்தது 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு, இங்கே பாருங்க, 7ஆம் பார்வையாக குரு இருந்த வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 8வது வீட்டை பார்க்குறாரு, கேதுவை பார்க்குறாரு. அதுக்கடுத்து குரு எங்கே பார்க்குறாரு, தான் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 10வது வீட்டை பார்க்குறாரு, இந்த வீட்டை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு. ஆக குரு சனியை பார்க்குறாரு, அடுத்தது கேதுவை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் புதனை பார்க்குறாரு. ரைட்டாக பாருங்க. அடுத்தது சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை. இங்கே பாருங்க, இது சனி பார்வை அசுப பார்வைன்னு வேறு சொல்லுவாங்க இல்லையா. சிலர் சொல்லிட்டு சுப பலன், பாவ பலன், சூட்சுமவளு அப்படிங்கிற மாதிரி. இதில் சனி பாவ பலன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே பாருங்களேன், இந்த சனி 3வது பார்வையாக கேதுவை பார்க்குறாரு, அடுத்தது 7வது பார்வையாக எங்கே பார்க்குறாரு, சுக்கரனை பார்க்குறாரு, அடுத்தது 10வது பார்வையாக எங்கே பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு. இதுதான் இது 2 ஜாதகத்துலேயுமே 3 ஜாதகத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மற்ற கிரகங்களெல்லாம் எப்படி பார்க்கும், இந்த செவ்வாய் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த செவ்வாய் பாருங்கள், இங்கே பாருங்கள், செவ்வாய் என்ன பார்ப்பாரு, இந்த செவ்வாய் பகவான் 4, 7, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்போ இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு, அதாவது லக்கணத்துக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 3ஆம் இடமான சந்திரனை பார்க்குறாரு, 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் அடுத்து 8ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு, தனுஷை பார்க்குறாரு. ரைட்டாக பாருங்க. அப்போது செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வை சிம்மத்தையும், 7ஆம் பார்வை விருச்சிகத்தையும், 8ஆம் பார்வை தனுஷையும் பார்க்குறாரு. அதாவது செவ்வாயினுடைய பார்வை அசுப பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சின்ன சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. என்ன சேஞ்சுனா, சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது, அதனால் அது சுப பார்வைன்னு சொல்லிடுவாங்க, சுப பார்வைன்னு சொல்லிடுவாங்க. இப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசலாம், நரம்பு இல்லாதனாக்க எப்படி வேணாலும் பேசலாம். ரைட்டாக பாருங்க, அதையெல்லாம் விட்டுடலாம். நம்ம 3 ஜாதகங்களையும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மற்ற கிரகங்கள்லாம் 7ஆம் பார்வை, மற்ற எல்லா கிரகத்தையும் ஒரே பார்வை 7ஆம் பார்வை. இப்போ சந்திரன் 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு, புதன் 7ஆம் பார்வையாக தனுஷை பார்க்குறாரு, சுக்கிரன் 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு, சூரியன் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே, இந்த பார்வைகள் எல்லாமே என்னென்னா எல்லா ஜாதகத்துக்கும் 3 பேர் ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட்டாக பாருங்க. ஆனால் இந்த 3 பேர் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு பிரச்சனை, ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டாக பாருங்க. இப்போ நவாம்சம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குதா. இப்போ இந்த நந்தினியுடைய ஜாதகத்தை நம்ம நந்தினி இல்லை, ஃபஸ்ட்டு நவீன் சந்தூர் அவர் ஜாதகத்தை பார்க்குறோம். அவர் ஜாதகத்தை தான் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வரோம். எது ஹாரஸ்கோப், எதுக்கு, பாவஸ்புடம். பாவஸ்புடத்தில் பார்த்தீங்கன்னா தான் துல்லியம் தெரியும்.
இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே தான் இந்த அனுபவ ரீதியாக இப்போ பாருங்கள். லக்கணம் எத்தனை டிகிரியில் விழுது பாருங்கள், 8 டிகிரி 27 மினிட் 50 செகண்டில். அதாவது அவர் பிறந்த 10 மணி 43, அதாவது 10 மணி 44 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 5 செகண்ட் முன்னாலேயே தொப்புள் கொடி வெட்டிக்கிறாங்கன்னு ஆளுங்கிறாங்களை வச்சு கணிச்சிருக்கேன். 10 மணி 43 நிமிஷம் 55 செகண்ட் பாருங்க, 5 செகண்ட் முன்னால். 10 மணி 43 நிமிஷம் 5 செகண்ட் மட்டும் முன்னால். இப்படி இந்த செகண்டில் அதில் பாருங்கள் கரெக்டாக லக்கணம் விழுந்துக்கிற டிகிரி 8 டிகிரி 27 மினிட் 50 செகண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி நம்ம மேலே வச்சோம்னாவே சாஃப்ட்வேரில் அது புதனுடைய வீடு, சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அதுக்கடுத்து சுக்கரனுடைய சப்ளாட். ரைட்டாக பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உத்திரம் 4ஆம் பாதம்னு காமிக்கும். உத்திரம் 4ஆம் பாதம் தான் கண்ணீர் இருக்குது. உபநட்சத்திராதிபதி சுக்ரன், சப்ளாடு செவ்வாய். இந்த ரெண்டு பார்த்தீங்க ட்ரிபிள் சப்ளாடு ராகு. ரொம்ப துல்லியமாக அந்தந்த நேரத்துக்கு ரொம்ப துல்லியப்படுத்துது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து KS கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை நம்ம என்றைக்குமே நினைவு கூறணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமான ஒரு முறையை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிற எங்களுடைய பரமகுருவுக்கு முதல்ல மூலகுருநாதருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட்டாக பாருங்க. அடுத்ததா இந்த சாஃப்ட்வேரு பாவத்தொடர்களோட அடிப்படையில் ரொம்ப அட்டகாசமாக வடிவமைச்சிருக்கிற திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா உண்மை என்றைக்குமே தோற்காது, இதுதான் உண்மை. இந்த சாஃப்ட்வேரில் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்க, இப்போ இந்த டிகிரி வைஸாக நம்ம பிரித்து பார்க்கும்போது இப்போ பாருங்க லக்கண உபநட்சத்திராதிபதி சுக்கிரன் தான். அது நட்சத்திரமும் சுக்கிரன் தான், அவனுக்கு சப்ளாடுன்னு சுக்கிரன் தான். 1, 3, 7 9ஆவது ராசி தொடர்புறது. ஆக 1ஆவது ராசி 3ஆவது ராசி 7ஆவது ராசி 9ஆவது ராசி தொடர்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஏன்னா அகம் சார்ந்த ராசிகளை தொடர்பு கொள்ளும்போது, லக்கணம் தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப அற்புதமான பலாபலனை தரும். இந்த பாருங்களேன், சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் சூப்பராக இருக்குது, செவ்வாய் வலுப்பெற்று நல்லா இருக்குது, இந்த புதன் வலுப்பெற்று லேசாக ஒரு சின்ன பாதிப்பை தருது. அடுத்தது குரு வந்து கெட்டிருக்கு, சுக்கிரன் சூப்பராக இருக்குது, சனி பகவான் அருமையாக இருக்காரு, ராகு சூப்பராக இருக்காரு, கேது வந்து வலிமை பெற்று ரொம்ப டாப்பாக இருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை பாருங்களேன். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக பாவத்தொடர்புகள் பாருங்களேன். 2ஆவது ராசி மட்டும் பாதிக்கப்படும். லக்கணம் நல்லா இருக்குது, 3ஆவது ராசி நல்லா இருக்குது, 4ஆவது ராசி பாதிக்கப்படுது, 5ஆவது ராசி வலுப்பெற்ற ஜாதகம், கேது வலுப்பெற்று ரொம்ப சூப்பரான அருமையான தொடர்புகள். ரைட்டாக பாருங்க, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அதாவது இந்த ஜாதகத்துல இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, 6ஆம் பாவம் நல்லா இருக்குது, 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, 8ஆம் பாவம் பாதிக்கப்படுது, 9ஆம் பாவம் நல்லா இருக்குது, 10ஆம் பாவம் நல்லா இருக்குது, 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, 12ஆம் பாவம் பாதிக்கப்படுது. இதை பாவ தொடர்புகள் மூலமாக இந்த 8, 12ஆவது ராசிக்கோ 6, 8ஆவது ராசியை தொடர்பு கொண்டா பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன தசை நடக்குதுன்னா சுக்கிர திசையில் சூரிய புத்தி. இது பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கிர திசை வந்து 2041 வரைக்கும் இருக்குது. சுக்கிர திசையில் இப்போ சூரிய புத்தி நடக்குது. வர்ற இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிற டேட்டில் 14/10/2025 வரைக்கும் இந்த சுக்கிர புத்தி இருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க, பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறக்காக நான் விவரமாக சொல்லித்தரேன். இப்போ இந்த குழந்தையுடைய ஜாதகத்துக்கும் மற்ற குழந்தையுடைய ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ பாருங்க. மறுபடியும் ஒரு பாவஸ்படம் காமிக்கிறேன். லக்கணம் விழுந்துருக்கிற டிகிரி 8 டிகிரி 27 மினிட் 50 செகண்ட். ரைட்டாக பாருங்க. இங்கே பாருங்க, சப்ளாடு சுக்கிரன் தான், சப்ளாடு செவ்வாய். ரைட்டாக பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது நந்தினி தேவி ஜாதகத்தை. இந்த நந்தினி தேவி ஜாதகத்தை நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே பாருங்க நந்தினி தேவி எடுத்துட்டேன். இந்த ஜாதகத்தில் அதே மாதிரி பாவஸ்படம் போகிறோம். பாவஸ்படத்தில் இங்கே பாருங்க 10 மணி 45 நிமிஷம், 1 நிமிட வித்தியாசம், 1 நிமிஷம் இடைவெளி. அதே ஊர் அதே இடம், இது எல்லாமே இதுதான். கரெக்டாக பாருங்க. இது லக்கணம் எப்படி டிகிரியில் 8 டிகிரி 44 மினிட் 13 செகண்டில். 8 டிகிரி 44 மினிட் 13 செகண்டில். இப்போ பாருங்கள், முதல் குழந்தையான நவீன் சந்தர் ஜாதகத்தில் பாருங்கள் 8 டிகிரி 27 மினிட் 50 செகண்ட். இங்கே பாருங்களேன், அதாவது பாகை கலை விகலை அப்படிங்கிறத நான் டிகிரி மினிட்டு செகண்ட் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நவீன் சந்தருக்கு அதே சப்ளாடு வந்து சுக்ரன் தான், சப்ளாடு வந்து செவ்வாய், ட்ரிபிள் சப்ளாடு ராகு. இங்கே அதே நந்தினி பாருங்கள், நந்தினி 2ஆவது குழந்தை 10 மணி 45 நிமிஷம் 10 மணி 45 நிமிஷம் காலம்பரம் பிறந்தது. இங்கே பாருங்கள், இங்கே டிகிரி எப்படி இருக்கு பாருங்க, 8, 44, 13. 8, 44, 13. 2 குழந்தைக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், முதல் குழந்தைக்கு 8, 27, 40. 8 மணி 27 நிமிஷம் 40 செகண்ட். 27 நிமிஷம் 40 செகண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது நந்தினி தேவி பாருங்க 1 நிமிஷம்
அதிகம் 45. இங்கே பாருங்க 8, 44, 13. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்கு மினிட் மாறுது. ரைட்டா பாருங்க, அந்த ஒரு நிமிட இடைவெளிக்கு பாகை கலை விகலை மாறுது. இப்போ இது பாருங்களேன், அதே சப்ளாடு சுக்கிரன் தான், ஆனால் சப்சப்ளாடு ராகு, ட்ரிபிள் சப்ளாடு புதன். மாறிடுச்சா இல்லையா? டிஃப்ரெண்ட் மாறி வந்திருக்கும். நீ அதுக்கு அடுத்ததா இப்போ இந்த நந்தினி தேவியினுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்களை பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது சந்திரன் என்ன மாதிரி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்திரன்கிறவன் உடல்காரன் எப்படி இருக்கான் இங்கே பாருங்க. நவீன் சந்திர ஜாதகத்தில் சந்திரன் 14 டிகிரி 37 மினிட் 30 செகண்டில் இருக்கார். ஆனால் அதே நந்தினி தேவிக்கு பாருங்க 37 30 மாறி இருக்கும். இவருக்கு 38:09 வந்துருக்கும். ரைட்டாக பாருங்க, அந்த இந்த ஒரு நிமிட இடைவெளியில் டக்குன்னு அந்த கிரக தொடர்புகள் எல்லாமே இந்த லக்கணம் மாறுபட கிரகங்களும் மாறுபடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் பாருங்க சுக்கிரன் ராகுன்னு காமிச்சிட்டேன். இப்போ இதோட கஸ்பல் லிங்க்ஸ் தொடர்புகள் பார்க்கலாம். ஜாதக சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. இங்கே பாருங்க சுக்கிரன் பாருங்க 1 3 5 7 9, 1 3 5 7 9, 1 3 5 7 9 ஃபுல்லாக. அதாவது முதல் குழந்தையினுடைய ஜாதகத்துக்கும் இரண்டாவது குழந்தையினுடைய ஜாதகத்துக்கும் பாவத் தொடர்புகள் மாறுது, லக்கணத்தினுடைய பாவத் தொடர்புகள் மாறுது. மறுபடியும் காமிக்கிறேன். நவீன் சந்திரனுடைய ஜாதகம் பார்க்குறேன். இங்கே பாருங்க நவீன் சந்திரனுக்கு 1 3 7 9 தான். ஆனால் 1 3 7 9ஆம் ராசிக்கு தான் தொடர்பு உள்ளது நவீன் சந்திரனுக்கு. நந்தினி தேவிக்கு பாருங்க 1 3 5 7 9ன்னு மாற்றமாகும். ரைட்டாக பாருங்க. இதில் பாருங்க எல்லா பாவங்களும் சூப்பராக இருக்கும், எல்லா பாவ தொடர்புகளும். இதே நவீன் சந்திரனுக்கு பாருங்க 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நவீன் சந்திரனுக்கு 2ஆவது ராசி கெட்டிருக்குது, 4ஆவது ராசி பாருங்க 8 12ஆவது ராசியோட. 2ஆவது ராசி 2ஆம் பாவம் 8 12ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது, 4ஆம் பாவம் 8 12ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது, 8ஆம் பாவம் 8 12ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது, 12ஆம் பாவம் 8 12ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது. பட் நந்தினி தேவிக்கு பாருங்க, இங்கே பாருங்க நந்தினி தேவி ஜாதகம் இங்கே பாருங்க எல்லாமே பாருங்க எங்கேயுமே 8 12ஆவது ராசியோ கனெக்ட் ஆகலை. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சூரியன் மட்டும்தான் 8 12ஆவது ராசி, மற்ற எல்லா கிரகங்களும் சூப்பராக இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு அதே சுக்கரசு சூரிய புத்தி தான். ரைட்டாக பாருங்க. அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமாக, அதாவது என்ன பலன்கள் சொல்ல வர்றேன் அப்படின்னா, முதல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பலன்களை நீங்களே ஈஸியாக தெரிஞ்சிருவீங்க. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கறது பாருங்க, நரேஷ்குமார் அப்படிங்கிற குழந்தையுடைய ஜாதகம். அவரு கடைசியாக பிறந்தவர் பாருங்க. நரேஷ்குமாருக்கு அதே தீட்டம், டைம் பாருங்க 10 மணி 46 நிமிஷத்தில் பிறந்தவர். அதே தான் ராசி நட்சத்திரம் எல்லாமே அதே தான். கிரகநிலை பாருங்கள், இது ஏற்கனவே காமிச்சு. அந்த கிரகநிலையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இங்கே நம்ம பார்க்கறது மிக முக்கியமாக பாவஸ்புரம். பாவஸ்புரத்தில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா 8 டிகிரி 59 மினிட் லக்கணம் இருக்கிறது. 8 டிகிரி 59 மினிட் 20 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 40 ஃபஸ்ட்டு 27, முதல் குழந்தை 27, ரெண்டாவது குழந்தை 44, மூணாவது குழந்தை 59. புரியுதா பாருங்க. அதாவது அந்த இடைவெளியில் மாறுது. பாகை கலை விகலையில் கலை மாறுது. இங்கே பாருங்க, அது தமிழ் முறையில் சொல்லுவாங்க பாகை கலை விகலை. இன்றைக்கி எல்லாம் லேட்டஸ்ட்டாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிகிரி மினிட்டு செகண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது மாறுது. அதே போல் சந்திரன் பாருங்கள் 14 டிகிரி 38 மினிட் 44 செகண்ட். இதுவும் சேஞ்ச். அப்போ சந்திரனும் மாறுது, லக்னமும் மாறுது ஒரு நிமிஷத்தில். ஆனால் கிரகங்கள் எதுவுமே மாறல. டிகிரியில் தான் பாவஸ்புரத்தில் தான் துல்லியமாக தெரியுது. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த டிகிரியினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அதே சப்ளாடு சுக்கிரன் தான். ஆனால் சப்லாடு குரு பகவான், ட்ரிபிள் சப்லாடு சனி பகவான். மாறிடுச்சா? இப்போ இதோட தொடர்புகள் பாருங்க அப்படியே மாறும். இந்த லக்னம் பாருங்களேன், இதே சுக்கிரன் 1 3 5 7 9 தான். பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இதில் 4ஆவது ராசியும் பாதிக்கப்படுது, 8 12ஆவது ராசி தொடர்புடுது. ஆனால் இங்கே 2 4 6 8 10ன்னு வரும். அதுக்கும் முதல் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் வித்தியாசம். 2 4 6 8 10ங்கிறது 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் காமிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்க சூரியன் மற்ற ஜாதகத்தில் இருக்கிறக்கும் இந்த ஜாதகத்துக்கும் வித்தியாசம். மற்ற ஜாதகத்தில் 2 4 6 8 10 தொடர்பு, 8 10 12ஆவது ராசி தொடர்பு. இதில் 2 4 6 10 12ஆவது ராசியோட மட்டும்தான் தொடர்பு உள்ளது. இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது, ஆனால் செவ்வாய் பாருங்கள் 6 8ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் புதன் பாருங்கள், புதனும் 6 8ஆவது ராசியோட கனெக்ட் ஆகுது. குரு பாருங்க, குரு பாதிக்கப்படுது. மற்ற கிரகங்களெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இதில் என்ன விஷயம்னா, 6ஆவது ராசி அப்படிங்கிறது ஒரு நோய், 8ஆவது ராசிங்க அந்த நோயை வளர்க்கும்னு என்னுடைய கிளாஸில் வகுப்புல நான் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போது இந்த 3 குழந்தைகளில் எந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, எந்த குழந்தைக்கு உடல் ஊனம், எந்த குழந்தைக்கு உடல்நல குறைபாடு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா 3 பேருடைய கல்வியும் வெவ்வேறு விதமானது. 3 பேரும் வெவ்வேறு படித்தாங்க,
3 பேரும் வெவ்வேறு விதமான துறையில் இருக்காங்க, 3 பேரும் வெவ்வேறு விதமான நிலையில் இருக்காங்க. ரைட்டாக பாருங்க. இப்போ இந்த 3வது குழந்தைக்கு வந்து கையில் ஒரு ஆப்ரேஷன், புதன் அப்படிங்கிறவர் கையை குறிப்பார், கையில் ஒரு ஆப்ரேஷன், நரம்பு மண்டலங்களில் கொஞ்சம் செயலிழப்பு இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் ஒரு கையும் ஒரு காலும் சுமாராக தான் நடப்பார், கொஞ்சம் சின்ன ஹேண்டிகேப்டாக தான் அவர் இருப்பார். ரைட்டாக பாருங்க. இது 3வது குழந்தையுடைய ஜாதகத்தில், அதில் மட்டும்தான் அவர் ஹேண்டிகேப்டு. மற்ற 2 குழந்தைகளும் ஹேண்டிகேப் கிடையாது. புரியுதா பாருங்க. இந்த ஒரு குழந்தை மட்டும் 1 நிமிட இடைவெளியில், இந்த குழந்தை மட்டும் ஹேண்டிகேப்டு. ரைட்டாக பாருங்க. அடுத்தது இந்த குழந்தை, இவர் வந்து கல்யாணமே வேண்டான்ட்டாரு, இவருக்கு கல்யாணம் வேணான்ட்டாரு, கல்யாணமும் பண்ணிக்கிற ஐடியா இல்லை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். ரைட்டாக பாருங்க. ஆனால் நவீன் சந்தர் முதல் குழந்தைக்கு கல்யாணம் ஆயாச்சு. ரைட்டாக பாருங்க. முதல் குழந்தைக்கு கல்யாணம் ஆயாச்சு, கல்யாணமாகி இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கான். அடுத்தது இந்த நந்தினி தேவிக்கு அதுக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு இப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ரைட்டாக பாருங்க. மாற்றங்கள், டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஒரே நேரத்தில் பிறந்த ஆண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைக்கு மாற்றத்தை சொல்கிறேன். அடுத்தது இந்த நந்தினி தேவி அப்படிங்கிறவங்க மருத்துவத்துறையில் சூப்பரான ஒரு மருத்துவம் பார்த்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அடுத்தது இந்த நவீன் சந்தர் அப்படிங்கிறவர் வந்து கம்ப்யூட்டர் துறையில் இருக்கார். இது ஏன் கம்ப்யூட்டர் துறைக்கு அவர் ஏன் போகிறாரு, அவங்க மருத்துவத்துறைக்கு போகிறாங்க, இதுக்கு என்ன எல்லாத்துக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. ரைட்டாக பாருங்க. இப்போது நந்தினி தேவியினுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது, நந்தினி தேவியினுடைய ஜாதகத்தில் இங்கே பாருங்கள், புதன் வலுப்பெற்று, செவ்வாய் வலுப்பெற்று, கேது வலுப்பெற்று ரொம்ப பிரமாதமாக ஆக்டிவேட் ஆகுது. இங்கே பாருங்களேன், 11வது ராசிக்கு தான் கேது வந்து சப்ளாடாக வராது பாருங்க. இங்கே 11வது ராசிக்கு தான் இயக்குறாரு, 11வது ராசிக்கு தான் சப்ளாடாக வராரு. இந்த பொண்ணுடைய துறை அப்படிங்கிறது இந்த துறை மாற்றம். இப்போ நவீன் சந்தர் பாருங்க, அதே கேது என்ன பண்ணுறாரு பாருங்க. நவீன் சந்தர் பாருங்க, 5வது ராசி இயக்குறாரு பாருங்க, 5வது ராசிக்கு சப்ளாடாக வராரு. ரைட்டாக பாருங்க. இப்போ 5வது ராசிக்கு சப்ளாடாக வராங்க. நந்தினி தேவிக்கு அதே கேது பகவான் 11வது ராசிக்கு மட்டும் சப்ளாடாக வராங்க. ஆனால் நவீன் சந்தர் ஜாதகத்தில் 5வது ராசிக்கும் 11வது ராசிக்கும், இதில் பாருங்க 11வது ராசிக்கு மட்டும் சப்ளாடாக வராங்க நந்தினி தேவி ஜாதகத்தில். நவீன் சந்தர் ஜாதகத்தில் பாருங்க, 5வது ராசிக்கும் 11வது ராசிக்கும் கேது சப்ளாடாக வராரு. ரைட்டாக பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து வலுப்பெற்றாலும் 2 நாள் 6 12வது ராசியோட தான் கனெக்ட் ஆகுது. ஆனால் அதே நரேஷ்குமார் ஜாதகத்தில் பாருங்க, இங்கே பாருங்க 5வது ராசிக்கு சப்ளாடாக வரல, யாரு கேது வரல, 11வது ராசிக்கு மட்டும் தான் வராது. ஆனால் இங்கே என்னென்னா செவ்வாயும் பாதிக்கப்பட்டு புதனும் கெட்டு குருவும் கெட்டு கிடக்கு, இந்த 3 கிரகங்கள் இருக்குது. அது 6 8வது ராசியோட கனெக்ட் ஆகுது. புரியுதா பாருங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து படிப்பு கம்மி தான், படிப்பு கம்மி தான், அதுக்கு தகுந்த மாதிரி படித்தார். அவர் படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் எல்லாமே பார்த்துட்டு வீட்டில் இருக்கார். இப்போ இந்த 3 குழந்தையுடைய ஜாதகத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா பாருங்க. என்ன பண்ணுறாங்க, ஏன் அந்த குழந்தை அது படித்தது, ஏன் 2வது குழந்தை இதை படித்தது, ஏன் இவருக்கு கல்யாணமாக 2 குழந்தைகள் இருக்குது, அந்த பொண்ணுக்கு குழந்தை 2 பெண் குழந்தை இருக்குது, இவருக்கு முதல்ல பிறந்தவருக்கு ஏன் ஒரு ஆண் வாரிசு, 3வது பிறந்தவருக்கு ஏன் கல்யாணமே வேண்டான்ட்டாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை, அவரும் வேணான்ட்டார், கல்யாணம் வேண்டான்ட்டார். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த பாவத்துவம் சுபத்துவம்னு சொல்லிட்டு இதில் வெறும் ஒரே மாதிரி தான் கிரகங்கள் நிற்கிது, ஒரே மாதிரி தான் பார்வை பார்க்குது, இதை வச்சு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது முடியாது. அதாவது நானும் கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து ஜோதிடம் பார்க்குறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் தான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷமாக ஜாதகம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்டான தேடல்கள் அதிகரிக்கும் போது தான் நான் வந்து இந்த கேபி அஸ்ட்ராலஜி நோக்கி நகர்றேன். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய ஜோதிடத்துலேயே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக பிரமாதமாக பலன் சொல்லிட்டு இருந்தாரு. கிட்ட பாருங்க, பாரம்பரிய ஜோதிட சக்கரவர்த்தின்னு நான் ஏகப்பட்ட பட்டம் வாங்கியிருக்கிறேன், ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் இன்னும் ஆய்வுகள் இன்னும் மேற்கொண்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லை சுப்பிரமணியம் ஐயா கிட்ட கேபி ஜோதிடம் படித்து, அதுக்கப்புறம் சாரஜோதிட சக்கரவர்த்தி வாழும் குருநாதர் திரு தேவராஜ் அவர்கிட்டையும் நான் போய் இந்த சாரஜோதிடங்கிற கேபி அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜியும் படித்து இப்போ என்னுடைய அனுபவங்களை அதில் கொண்டு வந்து சேர்த்தி என்னுடைய அனுபவ ரீதியாக வேதிக் அஸ்ட்ராலஜியும் பாரம்பரிய ஜோதிடமும் ப்ளஸ் கேபி அஸ்ட்ராலஜியும் என்னுடைய அனுபவ ஜோதிடத்தையும் கலந்து தான் எல்லாத்துக்கும் பலனும் சொல்கிறேன், 100% வெற்றியும் பெறேன், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வருது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டாக பாருங்க. இந்த 3 குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க, இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு கேள்விகள் கேட்கலான்னு தோணுதோ அதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி என்னுடைய அனுபவ பதிவுகள் அடுத்தடுத்து வரும். இது யாரையும் காயப்படுத்தும் நோக்கில் நான் பதிவு செய்யவில்லை. எல்லா மக்களும் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பதிவு பண்ணிக்கிறேன். வாழப்போகிற நாள் கம்மி, திரும்பவும் சொல்கிறேன், வாழப்போகிற நாள் கம்மி. அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை
கொடுத்து செல்வோம். நல்ல ஜோதிடத்தை நல்ல முறையில் அதில் இருக்கிற உண்மைகளை கொடுத்து செல்வோம் அப்படிங்கிறதான். மற்றபடி இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிடர்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நான் சில கேள்விகள் கேட்டிருக்கேன். அந்த கேள்விகளுக்கு பதில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த அனுபவ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவளராஜன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.